கருத்தியலுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்கிற பார்வை அவரிடத்தில் மேலோங்கி இருப்பதாக நான் பார்க்கிறேன். திருவள்ளுவரை விடவும் அவர் முன்வைத்த வாழ்வியல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே திருக்குறள் என்றே இதற்கு பெயர் வைப்போம் என முடிவெடுத்திருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். இந்த பார்வை பாராட்டுதலுக்குரியது. இந்த வாழ்ந்தவர் திருவள்ளுவர். இதில் என்ன ஒரு உண்மை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை என்றால், திருவள்ளுவர் என்கிற பெயர் திருக்குறளை எழுதியவர் என்பதற்கு ஆதாரம் இல்லை. அவர்தான் எழுதினார் என்பதற்கு ஆதாரம் இல்லை. அந்த நூலை எழுதியவர் பெயர் இதுதான் என்பதற்கு ஆதாரம் இல்லை. அவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை பற்றி நாம் கேள்விப்படுகிற அனைத்தும் அவ்வப்போது அறிஞர் பெருமக்களால் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை தவிர காமராஜரை போல உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு வரலாறு அல்ல. காந்தியடிகளைப் போல இந்த தேதியில் பிறந்தார், இந்த தேதியில் வாழ்ந்தார், மறைந்தார் என்று சொல்லுகிற உறுதிப்படுத்தப்பட்ட தரவுகள் எதுவும் இல்லை. இப்போது நம்முடைய ஆட்கள் திருவள்ளுவர் எந்த சாதியாய் இருக்கக்கூடும், எந்த மதமாய் இருக்கக்கூடும் என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்கிறார்கள். திருவள்ளுவர் மதச்சார்பின்மை கோட்பாட்டில் உறுதியாக இருந்தார் என்பதை இயக்குனர் சேகர் அவர்கள் மிக அழகாக எடுத்துரைத்தார். அதுதான் கருத்தியல். ஆகவேதான் இயக்குனர் ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்கள் திருவள்ளுவர் யார் என்பதை விட திருக்குறள் என்ன என்பதுதான் மிகவும் முதன்மையானது. அது என்ன சொல்லுகிறது, அதுதான் நமக்கு மக்களுக்கு போய் சேர வேண்டிய செய்தி. ஆகவேதான் திருவள்ளுவர் என்று இந்த திரைப்படத்திற்கு பெயர் சூட்டாமல் ஒரு கதாநாயகனை ஆராதிக்காமல் அந்த நூல் சொல்லுகிற வாழ்வியலை, கருத்தியலை, கோட்பாட்டை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற மிக உயர்ந்த பார்வையோடு இதனை அவர் அணுகியிருக்கிறார் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். ஆயிரத்தி 1812 ஆண்டுதான் முதலாக இது அச்சுக்கு வந்தது என்ற தரவுகள் நமக்கு கிடைக்கின்றன. அப்படி என்றால் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னர். அதற்கு முன்பு வரையில் இது அச்சில் வரவில்லை, ஓலைகளில் இருந்தது. ஓலைகளில் இருந்த திருக்குறளை அன்றைய சென்னை மாகாணத்தின் அதிகாரியாக இருந்த பிரபு எல்லிஸ் துரை அவரிடத்திலே கொண்டு போய் கொடுத்தவர் அயோத்திதாச பண்டிதருடைய தாத்தா கந்தப்பன் என்பவர். பண்டிதர் அயோத்திதாசர் தமிழ் சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு அறிஞர். அது ஓரளவுக்கு கற்றறிந்த வட்டாரத்தில் அறிந்த ஒன்று. திராவிடம் என்கிற சொல்லை முதலில் புழக்கத்திற்கு, வெகுமக்கள் புழக்கத்திற்கு கொண்டு வந்தவர். திராவிட மகாஜன சபை என்கிற அமைப்பை உருவாக்கியவர். தமிழ் பௌத்தம் என்கிற கருத்தியலை வடித்தவர். அவருடைய தாத்தா கந்தப்பன். அவர்தான் தன் வீட்டில் பரணில் இருந்த ஓலைச்சுவடிகளை கொண்டு போய் எல்லிஸ் துரையிடம் கொடுத்து அவர் அதை படித்து அதை அச்சுக்கு கொண்டு வந்தார் என்று வரலாற்று தரவுகள் நமக்கு கூறுகின்றன. ஓட்டமிட மாட்டோம் என்றெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். தமிழிலிருந்துதான் கன்னடம் தோன்றியது என்ற கருத்தை அவர்களால் ஏற்க முடியவில்லை. ஆனால் 1812 எல்லிஸ் அவர்களும் 1852 ஹென்றி ஒய்சிங்டன் என்பவரும் அவர்கள் எல்லாம்
பிரிட்டிஷ் குடிமக்கள், ஆங்கிலேயர்கள், அவர்கள் தமிழை கற்று, தமிழை ஆய்ந்து, தமிழ் அறிஞர்களோடு உரையாடி, அவர்கள் தென்னிந்திய மொழிகளான தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு போன்ற மொழிகளை எல்லாம் ஒப்பீடு செய்து, அதன் அடிப்படையில் அவர்கள் முன்வைத்த கருத்து இந்த மொழிகளுக்கெல்லாம் மூலமொழி தமிழ் என்ற கருத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறார். எல்லிஸ் அவர்கள் வாழ்ந்த சமகாலத்தில் வாழ்ந்தவர் தான் அந்த ஹென்றி ஒயிசிங்டன் என்பவரும். அவருக்கு பிறகுதான், எல்லிஸுக்கு பிறகு 40 ஆண்டுகளுக்கு பிறகு 1856 கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதுகிறார். இந்த மொழிகள் ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்கிற செய்தியை தாண்டி இந்தியாவில் பேசப்படக்கூடிய பல்வேறு மொழிகளுள் மிகவும் தொன்மை வாய்ந்தது, சிறப்புக்குரியது தமிழ் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகள் தான் என்கிற செய்தியையும் சொல்லுகிறார்கள். அந்த காலத்திலே பாலி மொழி இருந்தது, அந்த காலத்திலே சமஸ்கிருதம் இருந்தது. இன்றைக்கு பாலி மொழியை பேச யாரும் இல்லை. பௌத்தம், புத்தரே பேசிய மொழி பாலி மொழி என்று அறியப்படுகிறது. இப்போதைக்கு அது பேச்சு வழக்கிலே இல்லை. சமஸ்கிருதம், சான்ஸ்கிரிட் இன்றைக்கு பேச்சு வழக்கில் இல்லை. அந்த சமகாலத்தில் தோன்றிய அல்லது அதற்கு முன்பு தோன்றிய வரலாற்று தரவுகளை கொண்ட தமிழ் மொழி இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்கிறது. உலகம் தழுவிய அளவில் வலிமை பெற்றிருக்கிறது, புதுமையை உள்வாங்கி இருக்கிறது. தமிழ் மொழிக்கு உள்ள சிறப்பு தொன்மையும் புதுமையும் இணைந்த ஆளுமை மிக்க ஒரு மொழி. பல மொழிகள் தோன்றி வளர்ந்து முதுமை அடைந்து மறைந்து போய்விட்டன. தொன்மைக்கு எதிர்ச்சொல் முதுமை அல்ல, தொன்மைக்கு எதிர்ச்சொல் புதுமை. அண்மையிலே ஒரு பட்டிமன்றத்தை நான் பார்த்தேன். செம்மொழி சிறப்பு தமிழுக்கு வந்ததற்கு அதன் தொன்மை காரணமா அல்லது இளமை காரணமா என்று தலைப்பிட்டிருந்தார்கள். முதுமைக்கு எதிர்ச்சொல் இளமை, தொன்மைக்கு எதிர்ச்சொல் புதுமை. புதுமை என்று அற்புதமாக இருந்திருக்கும் என்று நான் எண்ணினேன். இன்றைக்கு கணினி மொழி வந்துவிட்டது, அது புதுமை. கணினிக்கு ஏற்ப தமிழ் தன்னை தகவமைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கான செறிவை பெற்றிருப்பதால், செம்மை அடைந்திருப்பதால் அது செம்மொழி. செம்மை அடைந்திருப்பது என்றால் செழுமை அடைந்திருப்பது என்று பொருள். செழுமை உருவதைத்தான் செம்மை உருவது என்று நாம் சொல்லுகிறோம். செம்மையுற்ற ஒரு மொழி, எல்லா வளங்களையும் கொண்ட செழுமையுற்ற செம்மையுற்ற மொழி, அதனால் இது செம்மொழி. செம்மொழி என்பது சிவப்பு மொழி அல்ல. செம்மொழி என்பது செம்மையுற்ற மொழி. செம்மையுற்ற மொழி என்றால் செழுமையுற்ற மொழி. செழுமையுற்ற என்றால் எல்லா வளங்களையும் உள்ளடக்கிய மொழி என்று. ஹைலி ரிச்சஸ்ட் லாங்குவேஜ், அதுதான் செம்மை. அது கிளாசிக்கல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த மொழிக்கு இன்றைக்கு உலகளாவிய பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரு நூல் சங்க இலக்கியங்கள் உண்டு. 11 மேற்கணக்கு நூல்கள், 11 கீழ்கணக்கு நூல்கள். 11 மேற்கணக்கு நூல்கள் 10 பாட்டு 8 தொகை. 11 கீழ்கணக்கு நூல்கள் 18 நூல்கள் இருக்கின்றன. அதிலே நாலடியார் ஒன்று, இன்னா 40, இனியவை 40 போன்ற நூல்கள் எல்லாம் வரும். அதிலே ஒன்று திருக்குறள். இத்தனை நூல்கள் தமிழுக்கு சிறப்பு சேர்க்கிற, பெருமை சேர்க்கிற, பல்வேறு கருத்தியலை கொண்டிருக்கிற, கோட்பாடுகளை கொண்டிருக்கிற, தமிழர்களின் மாண்பை பறைசாற்றுகிற எத்தனை படைப்புகள் இருந்தாலும் அந்த 18 கீழ்கணக்கு நூல்களிலே திருக்குறள் மட்டும்தான் உலகளாவிய 100 கணக்கான மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது.